இன்னைக்கு அமீன் குக்ஸில் ரொம்ப டேஸ்டியான வீட் சமோசா பால்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவோட உப்பு, சீரகம், எண்ணெய் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கெட்டியான மாவை வந்து பிணைஞ்சிக்கோங்க. இது நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு, பிளாக் சன்னாவோட, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லியோட, உப்பு, சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இத தனியா வச்சுக்கலாம். இப்ப நம்ம மாவ வந்து 8 ஈக்குவல் போர்ஷன்ஸா வந்து பிரிச்சு வச்சுட்டு, இத சின்ன சின்ன ரவுண்டா வந்து கையிலேயே வச்சு அப்படியே வந்து தட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங்க நடுவுல வச்சு, ஃபுல்லா வந்து திரும்ப ரவுண்டா உருட்டி வச்சுக்கோங்க. இது மாரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சதுக்கு அப்புறமா, ஒரு பணியார சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம பால்ஸ் எல்லாத்தையுமே இதில வந்து நடுவுல வச்சுட்டு, இத வந்து ஒரு 6 டூ 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சு அப்படியே குக் பண்ணீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கும். இது சாப்பிடும்போதே வெளிய நல்லா கிரிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இன்னும் ரெசிபில பார்க்கலாமா?